தமிழகத்தை விட 2 மடங்கு மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ள நிலையில் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறியுள்ளதாக கூறிவிட்டு தமிழக அரசு தற்போது 10,71,000 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி சாடினார். சட்டப்பேரவை விவாத நேரத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததாகவும் திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட கொண்டு வர முடியவில்லை என்றும் ஏழை எளிய மாணவர்கள் உயர் பதவிகளை அடைய 7.5% உள் இடஒதுக்கீட்டு உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டு வந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். கல்வித்துறையில் 2019இல் 59.4 விழுக்காடாக இருந்த மாணவர் சேர்க்கை தற்போது 4 விழுக்காடு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மிதிவண்டி மற்றும் மடிக்கணினி திட்டங்களை புறக்கணித்துவிட்டு தற்போது திமுக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் சலுகைகளை வழங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பால் உற்பத்தி பெருமளவு குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் பால் லிட்டருக்கு 7 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதிமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என தமிழக சட்டப்பேரவை இடைக்கால நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்தார். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் பட்டியலின மக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றுள்ளதை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய நெல்லை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, பட்டியலின மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் உள்கட்டமைப்புக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியை தமிழக அரசு தனது சுய விளம்பர திட்டங்களுக்கு திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இவ்வாறு மடைமாற்றம் செய்வதற்கு திமுகவிற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் விழா குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன், வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் லீலா சுப்பிரமணி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் டில்லி பாபு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கடலூரில் பாஜக பட்டியல் அணி சார்பில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கண்டன உரையாற்றினார். தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டும் காணாமல் இருக்கும் திமுக அரசு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் நலத்திட்ட உதவிகளை மற்ற திட்டங்களுக்கு மடை மாற்றுவதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்றனர். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு ஏன் அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கவில்லை என சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் ஜெயசங்கரன் கேள்வி எழுப்பினார். அப்போது பேச விடாமல் தடுத்த சபாநாயகர் கேள்வியை தட்டி கழித்ததால் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் பாஜக பட்டியல் அணி சார்பில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் பங்கேற்றனர். தமிழகத்தில் பட்டியல் இனத்திற்கு இழைக்கப்படும் கொடுமைகள், பட்டியல் இனத்தினருக்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை வேறு திட்டங்களுக்கு ஒதுக்குவதை கண்டித்தும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், கழக அமைப்பு செயலாளர்கள் ரத்னவேல், மனோகரன், அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணை செயலாளர் புல்லட் ஜான், பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து பிரச்சார ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் குமரஞ்சேரியில் நடைபெற்ற பிரச்சாரத்திற்கான ஏற்பாட்டினை மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வன் செய்திருந்தார். அப்போது அதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விவரிக்கப்பட்டது. தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளையொட்டி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக அரசை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டியல் பழங்குடி மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்றியும்
பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை தடுக்காமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்தும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமை வகித்தார். கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பெருந்திரளாக பங்கேற்றனர். அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி 199வது மேற்கு வட்ட பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் MK பழனிவேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை வட்ட கழக செயலாளர் G ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் பட்டியலின மக்களுக்கு அநீதிகளை அரங்கேற்றி வரும் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆரணி கூட்டு சாலை அருகே பாஜக பட்டியல் அணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பெருந்திரளாக பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிரான திமுக அரசை கண்டித்து ஆவேச முழக்கம் எழுப்பப்பட்டது. திருவண்ணாமலை அருகே அதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வேங்கிக்கால், ஆடையூர், தேவனந்தல் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான S ராமச்சந்திரன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் காவேரி பங்கேற்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து மக்களிடம் விவரித்து ஆதரவு திரட்டினர். வடக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மாவட்ட நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர்.